Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா HCF அண்ட் ACM ஃப்ராக்ஷன்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது. நம்ம வந்து கண்டினியூஸாக எதை கவர் பண்ணிகிட்ருக்கோம்னா நம்ம தேர்ட் இயர் சிலபஸில் இருக்கக்கூடிய ஆட் செமஸ்டரில் சிலபஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அந்த இதில் அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இருக்க ஒரு டாபிக் தான் ஆவரேஜ். அப்போ இந்த ஆவரேஜ் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பொதுவாகவே நமக்கு தெரியும் ஆவரேஜ் அப்படின்னா என்ன, சராசரி. இந்த ஆவரேஜுங்கிறது என்ன, ஒரு கிளாஸில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 மார்க், அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் மார்க் என்ன. எக்ஸாம் நடக்குது, அவங்க எக்ஸாம் என்ன செய்கிறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க, எல்லாரும் ஒரே மார்க் எடுக்க மாட்டாங்க, எல்லாரும் என்னது வேறு வேறு மார்க் எடுத்திருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் 50 மார்க்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட் 70 மார்க்ஸ், 80 மார்க்ஸ் இப்படி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, 10 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 10ஆல் டிவைட் பண்ணிட்டா கிடைக்கக்கூடியது தான் ஆவரேஜ். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் அப்சர்வேஷன்ஸ். இதுதான் வந்து ஆவரேஜுக்குரிய ஃபார்முலா. நம்ம வந்து அந்த ஆவரேஜை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த சம்மில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன், ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 30 and 50. என்ன கேள்வி கேட்டுருக்காங்க, ஃபைண்ட் தி ஆவரேஜ், ஆவரேஜ் கண்டுபிடி அப்படின்ட்டாங்க. ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ், இது முக்கியமான வேர்டு. இந்த வேர்டுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த சம்மையே சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி இதுவுமே முக்கியமான வேர்டு தான் பிட்வீன். பிட்வீன்னால என்னென்ன அர்த்தம்னா இடைப்பட்ட, 30 50க்கு இடைப்பட்ட அப்படின்னு தான் அர்த்தம். இந்த 30 50 கணக்கில் வரவே வராது. சரிங்களா? இடைப்பட்ட, பிட்வீன்னால இடைப்பட்ட. இந்த கணக்கில் வந்து பெரிய பிரச்சனை இல்லை. 30 என்ன சார் பிரைம் நம்பரா அப்படின்னு கேட்டு விட்டுருவோம். ஒருவேளை ஈவன் நம்பர் இருந்தால் அப்போ 30 50 எடுக்கிறதா வேணாமா அப்படின்ற டவுட் வரும். 30 50க்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிட்வீன். அப்போ இது ரெண்டும் அட்டை கிடையாது அப்படின்றத நம்ம வந்து மீனிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிரைம் நம்பர்ஸ் பாருங்க. பிரைம் நம்பர்ஸ்னா அதோட டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. விச் நம்பர் இஸ் டிவைடட் பை 1 and the சேம் நம்பர், அதாவது இட் செல்ஃப். இதுக்கு பேர் தான் என்னது, பிரைம் நம்பர்ஸ். எந்த நம்பர் வந்து ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுதோ அதுதான் பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 30க்கும் 50க்கும் இடையில உள்ள பிரைம் நம்பர்ஸ் பாருங்க, 31, அதுக்கப்புறம் 32 இல்ல, 33 இல்ல, 34 இல்ல, 35 இல்ல, 36 இல்ல, 37 இருக்கு, 38 வராது, 39 வராது, 40 வராது, 41 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரும், 43 வரும், 44 45 வராது, 46 வராது, 47 வரும். அப்போ அந்த நம்பர்லாம் என்னதான் சொல்லுவோம் நம்ம பிரைம். அடுத்து என்ன வரும், 48 49 வராது. அப்போ இந்த 1 2 3 4 5 இந்த 5 நம்பர் 30 and 50க்கு பிட்வீன்ல உள்ள பிரைம் நம்பர்ஸ் 31 37 41 43 47. அப்போ இதை வந்து என்னது, இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஆஃப் ஆவரேஜ் ஈக்குவல் டு என்ன செய்யணும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், total of observations divided by number of observations. Total of observations பாருங்க, 31 37 41 43 47 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 8 8 plus 4 12 19க்கு 9 நிமிஷம், 3 7 11 15 19. ஒரு செக் பண்ணிக்கோங்க இது யாராவது வருதான்னு. 1 8 9 12 19 9 4 7 11 15 19. அப்போ 199 வருது. 199 டிவைடட் பை மொத்தம் எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். டோட்டல் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. அப்போ 5 டிவைட் பண்ணிடுங்க, பண்ணால் 3. சரிங்களா? மீதிங்க 49 ஆயிடும். 49 டிவைட் பண்ணால் 9 பாயிண்ட், மிச்சம் 4 இருக்கும், 39.8 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த ஆவரேஜ் வந்து 39.8. இதை ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இன்னொரு சம் பார்ப்போம். ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸ். அது நம்ம வந்து பொதுவாகவே இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த டெஃபினிஷன் இப்போ இந்த நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க, இதோட டெஃபினிஷன் என்னன்னு தெரியும். நேச்சுரல் நம்பர்னா எதுலேருந்து எது வர, பிரைம் நம்பர்னா என்னது, ஈவன் நம்பர்னா என்னது, ஆட் நம்பர்னா என்னது, ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னது, இரேஷனல் நம்பர்ஸ்னா என்னது, ரியல் நம்பர்னா என்னது அப்படின்றத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் வந்து நம்ம நிறையா டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது, இல்லை அப்படின்னா யூடியூப் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நேச்சுரல் நம்பர்னா என்னென்னா வந்து 1ல் ஆரம்பித்து
அப்படியே போயிட்டு இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க இதுக்கு சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எப்படி இருக்கும்? 1, 2, 3, up to 40. மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து 40. அப்போ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறேன். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? 1 + 2 + 3 + up to +40 / 40. மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 40. டோட்டல் ஆஃப் அப்சர்வேஷன் நம்ம இனிமே கண்டுபிடிக்கணும். சரி பாருங்க, இங்க 5 நம்பர் இருந்துச்சு, நான் ஆட் பண்ணி என்ன செஞ்சிட்டேன்? 199 போட்டு டிவைட் பண்ணிட்டேன். இங்க ஆனா 5 நம்பர் இல்ல, 40 நம்பர் இருக்கு. அப்போ 40 நம்பரையும் உட்காந்து நான் 1 + 2 + 3 + இப்படின்னு உட்காந்து ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரை நமக்கு என்ன முக்கியம்? டைமிங் முக்கியம். அப்போ வந்து என்னது, இதை எப்படி ஆட் பண்றது? இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பரோட அடிஷன், சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் is equal to n into n plus 1 divided by 2. சரிங்களா? இதான் வந்து என்னது ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பரை கூட்டணும் அப்படின்னா அது ஃபார்முலா n into n plus 1 by 2. ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பரை கூட்டு ஆட் பண்றது. இங்க ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர். அப்ப n க்கு பதிலா என்ன வரும்? 40 வந்துரும். சோ ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஆவரேஜ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 40 into n into n plus 1. 40 into 40 plus 1 41 ஆயிடும். divided by 2. அப்ப இதை கேன்சல் பண்ணா 20. அப்ப என்ன வந்துரும்? 820 divided by, இங்க இந்த 40 போட மறந்துடக்கூடாது. நம்ம என்னவே என்ன செய்வோம்னா நம்ம வெறும் சம் ஆஃப் தி 40 நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கல, ஆவரேஜ் ஆஃப் தி 40 நேச்சுரல் நம்பர்ஸ். இங்க நான் கண்டுபிடிச்சது வெறும் சம் ஆஃப் தி 40 நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அதை எப்ப ஆவரேஜ் ஆஃப் தி 40 நேச்சுரல் நம்பர்ஸ் மாறும்னா அதை 40 ஆல டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் ஆஃப் தி 40 ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸா மாறும். இப்போ 40 ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இங்க 2, இங்க இல்ல 20, அப்ப 20.5 is equal to 20.5. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து என்னது? இதுதான் 20.5. Thank you so much, students.